எல்லோருக்கும் வணக்கம். இது ஒரு நூல் வெளியீட்டு விழா மட்டும் இல்லை. our concerns are expressed over in the new education policy, new national education policy 2020 என்ற பெயரில் போர்வையில் 66 பக்கங்கள் வெளிவந்திருக்கின்றன. யாரோடைய விவாதம் செய்யாமல், பார்லிமெண்ட்ல விவாதம் நடத்தாமல், எதிர்கட்சிகளை கன்சல்ட் பண்ணாமல் இதை அவுத்துட்ருக்காங்க. இந்த நூல் தமிழில் எனக்கு நேற்று தான் இது கிடைத்தது. ஆங்கிலத்தில் இந்த இன் சர்ச் ஆஃப் எஜுகேஷன், நேஷனலிஸ்டிக் எஜுகேஷன் வர்சஸ் சொசைட்டி ட்ரிவன் எஜுகேஷன் என்ற இந்த நூலை இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் பிரஸ் கொண்டு வந்திருக்காங்க 2019 செப்டம்பர் 2019. அதை நான் படித்தேன். தமிழில் வந்ததை சில பகுதிகளை நேற்றும் இன்றைக்கும் அதை படித்தேன். ரொம்ப சிறந்த முக்கியமான ஒரு நூல் இது. எல்லாரும் சாதாரணமாக ரொம்ப சுலபமாக புரிந்து கொள்றதுக்காக ரொம்ப அக்சசபிள் என்று சொல்லுவோம். யார் வேணா படிக்கலாம், அந்த மாதிரி ஒரு காம்ப்ரமைஸை செய்யவில்லை நம்மளுடைய ஆசிரியர் ப்ரொஃபஸர் வைஸ் சான்சலர் ஜவஹர்நேசன் அவர்கள். இது கொஞ்சம் ஆழமாக போய் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு வேலை இருக்கிறது, படிப்பவர்களுக்கு ஒரு வேலை இருக்கிறது. அதுதான் இதோடைய முக்கியத்துவம். இது சீரியஸாக படிக்க வேண்டும். இந்த நூலை சும்மா மேலிருந்து வாரியாக சூப்பர்ஃபிஷியலாக படிக்கக்கூடிய ஒரு நூல் இல்லை. ஆனால் அதுதான் அதோடைய முக்கியத்துவம் என்று சொல்வேன். அதை சொல்லிவிட்டு இந்த நூலை இப்போ ஜூம் மூலம் இது வெளியிடுகிறேன். இன்றைக்கு எந்த நேரத்தில் இதை கொண்டு வந்திருக்காங்கிறது தேவை. அதுக்கு முன்னால ஒரு கேள்வி. நான் ஆசிரியர் அவர்களை முதல்லயே ஃபோன் பண்ணி கேட்டேன். அதாவது இது ஏன் 2019 பாலிசியை பற்றி இருக்கு, ஏன் இந்த 2020 NEP அதை பற்றி ஏன் இல்லைங்கிறதுக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி மனதில் இருக்கும், பேக் ஆஃப் த மைண்ட் இருக்கலாம். அதுக்கு ஒரு சிறந்த பதில் அவர் அளித்தார். எனக்கும் அது நன்றாக புரிந்தது. ஏனென்றால் அந்த ஒரு டீட்டெயில்டாக போகும்பொழுது கஸ்தூரிரங்கன் கமிட்டி அந்த ரிப்போர்ட்டும் அந்த டிராஃப்ட் பாலிசி கிட்டத்தட்ட 484 பேஜஸ். அதில் ஆழமாக அதில் ரொம்ப டீட்டெயிலாக போயிருக்காங்க. 484 பேஜ் கிட்டத்தட்ட. இப்போ வரக்கூடிய இந்த டாக்குமெண்ட் 66 பேஜ். அதனால இந்த டாக்குமெண்ட்டை வச்சு இந்த நூலை எழுதியிருக்கவே முடியாது, இந்த டீட்டெயில்ஸ் இது. அதனால தான் இந்த முன்னுரை ஒன்று இருக்குது. அதில் மென்ஷன் பண்ணிருக்காங்க 2020 இதில் பப்ளிஷர்ஸ். ஆனால் ஆசிரியர் எழுதினது சிறந்த ஒரு ப்ரெஃபஸ் எழுதியிருக்கார். அது இந்த இதில் அதை படித்தா நன்றாக புரியும் முன்னுரை. ஸோ அது அந்த கேள்விக்கு பதில் என்னவென்றால், இந்த 66 பேஜஸை வச்சு ஒன்றும் இந்த ஆராய்ச்சி செய்தோ இது ஆழமாக இது விமர்சனம் செய்தோ செய்திருக்க முடியாது. You must go back to the original on the basis, on the 484 documents. கிட்டத்தட்ட அதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இதில் சுருக்கமாக அதை இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு விதிவிலக்கு அதற்கு ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. அந்த அசஸ்மெண்ட் ஃப்ரேம்வொர்க்கை பற்றி அதை இதில் திணிச்சிருக்காங்க இப்போ புதுசாக. அதை தவிர வேறு ஒரு சிக்னிஃபிகண்ட் வித்தியாசமோ ஒரு முக்கியமான பேசக்கூடிய ஒரு வித்தியாசம் இதில் கிடையாது. அதனால அந்த கேள்விக்கு முதல்ல பதில் கொடுக்கணும் அது இது படிக்கிறவங்களுக்கு. இல்லைன்னா ஏன் அவுட்டேட்டடாக வச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. இது ஒரு டிராஃப்ட் தானே, இதை பற்றி எவ்வளவு எழுதணும் அப்படிங்கிற கேள்விக்கு தெளிவான பதில் அளிக்கப்பட்டுள்ளது. அது ஆசிரியர் எனக்கு பேசுனதுக்கு ஐ எம் கிரேட்ஃபுல் டு ஹிம். அவரும் அதை பற்றி பேச நான் ரிக்வெஸ்ட் பண்ணேன். அதுக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன அதை பற்றி அது கட்டாயமாக செய்வார். எந்த நேரத்தில் இதை கொண்டு வந்திருக்காங்க இந்த 66 பேஜ் டாக்குமெண்ட்? கேபினெட் அடாப்ட் பண்ணி யாரையும் கன்சல்ட் பண்ணாமல், earlier they gave time for consultation. ஆனால் இந்த டாக்குமெண்ட்டுக்கு ஒரு விதமான கன்சல்டேஷன் இல்லை.
எந்த நேரத்தில் கொண்டு வந்திருக்காங்க? நம்ம COVID-19 டைம், இந்த டைம் ஆஃப் COVID-19. இன்னைக்கு தான் லேட்டஸ்ட் ஃபிகர்ஸ் பார்த்தேன். இந்தியாவில் அக்கார்டிங் டு த ஹிந்து 2,548,544 கேசஸ். இதை விட 10 மடங்கு ஆக்சுவல் இன்ஃபெக்ஷன் இருக்கும். இது கன்ஃபர்ம்டு கேசஸ். கிட்டத்தட்ட 50,000 பேர் உயிரிழந்திருக்காங்க இந்த பீரியட்ல. அதுவும் ஒரு அண்டர் கவுண்டிங் தான். இந்த டீட்டெயில்ஸ் எதுக்கு போறேன்னா, இந்தியா இன்னைக்கு வேர்ல்டில் நம்பர் 3 பாதிக்கப்பட்ட நாடுகளில். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபர்ஸ்ட், பிரேசில் செகண்ட், இந்தியா தேர்ட். அதனால இன்னும் பரவின்னு இருக்கு. அந்த கர்வை பார்த்தீங்கன்னா இன்றும் அது மேலே போயிட்டு இருக்கு. வேறு நாடுகளில் மோசமான நிலை இருந்தாலும் ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக ஆகி இன்னும் கொஞ்சம் இறங்கி இருக்கு. ஆனால் நமக்கு இன்னும் ஏறக்கூடிய இந்த நேரத்தில் இது நமக்கு பெரிய வெற்றி என்று மத்திய அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம், மோடி அரசாங்கம் கிளைம் பண்ணிட்டு they are now going about this. இது எதுக்கு சொல்றேன்னா, this has brought about United Nations ஒரு பாலிசி பிரீஃப் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 2 வாரத்துக்கு முன்னால UN செக்ரட்டரி ஜெனரல் ரிலீஸ்ட் பாலிசி பிரீஃப் எஜுகேஷன் டியூரிங் COVID-19 அண்ட் பியாண்ட். ஆகஸ்ட் இந்த மாசத்துல வெளிவந்திருக்கு. எஜுகேஷன் டியூரிங் COVID-19 அண்ட் பியாண்ட். அதை நீங்க படிக்கணும். UN வெப்சைட்ல இருக்கு, இல்லைன்னா எங்கிட்டயும் லிங்க் இருக்கு, நான் அனுப்ப முடியும் ஆர்கனைசர்ஸுக்கு. அதுல என்ன சொல்லியிருக்குன்னா, the pandemic caused by the SARS-CoV-2 வைரஸ், அதாவது இந்த COVID-19 வைரஸ் என்று பாப்புலராக சொல்லக்கூடிய அந்த வைரஸ் has brought about, quote, the largest disruption of education systems in history. The largest disruption of education systems in history. கல்வி முறைகள், கல்வி systems almost ruined. எல்லாம் complete lockdown, shutdown, disruption. இது எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்கன்னு பார்த்தா அவங்க ஒரு எஸ்டிமேட் கொடுக்குறாங்க. affects 1.6 billion learners in 190 plus countries across all continents. 1 billion என்றால் 1000 மில்லியன், 100 கோடி. ஸோ இது 160 crores or 1.6 billion learners affected. அது குறிப்பாக பார்த்தா யார் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க, எந்த நாடுகளில் மாணவர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பார்த்தா, ஒட்டுமொத்தமாக பார்த்தா 94% of students in the world have been affected. Low and lower income countries, இந்தியா உள்பட இருக்கக்கூடிய நாடுகளில் 99% affected. அதுலேயும் classes பார்த்தீங்கன்னா it has affected the poorest and those who come from deprived families, rural areas, இல்லை காஸ்டும் அதில் அடங்கி இருக்கு. அதனால இந்த பேண்டமிக் ஹஸ் வைடன்ட் இன்இக்வாலிட்டிஸ்ங்கிறதுல ஒரு சந்தேகமும் இல்லை. அதை பல ஆராய்ச்சியாளர்கள் அதை வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. ஈவன் UK போன்ற நாடுகளில் நடந்திருக்கு, US நடந்திருக்கு. அதே மாதிரி திஸ் ஹஸ் வைடன்ட் எஜுகேஷனல் இன்இக்வாலிட்டிஸ். அது ஒரு முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட். எல்லாருக்கும் தெரிஞ்சனா ஜோசப் ஸ்டிக்லிட்ஸ் அவர்கள் அதை பற்றி எழுதியிருக்கார், அதை பற்றி பேசியிருக்காரு, அதை பற்றி எழுதியிருக்காரு. நோபல் பரிசு பெற்ற சிறந்த முற்போக்கு ஒரு எக்கானமிஸ்ட். அதனால அந்த நேரம், இந்த நெருக்கடி மத்தியில் கொண்டு வந்தது ஒரு முக்கியமான அம்சம் இந்த 2020 66 பேஜ் டாக்குமெண்ட் என்று கருதுகிறேன். அதை இந்த நூலில் ரொம்ப சிறந்த ஆராய்ச்சியுடன், ரொம்ப கூர்மையான பார்வையுடன் வெளியே கொண்டு வந்திருக்காரு நம்ம ஆசிரியர் அவர்கள். அது படிச்சு பார்த்தா ரொம்ப தெளிவாக தெரியுது. அந்த ஓப்பனிங் பேராகிராஃபே ரொம்ப அழகாக அதை ஆரம்பிச்சிருக்கார். இந்த விவாதத்தை, இந்த ஆராய்ச்சியை, இந்த விமர்சனத்தை, இது விமர்சனம் மட்டும் இல்லை, ஒரு டீப் கோயிங் எக்ஸாமினேஷன், கோயிங் இன்டு கிரேட் டீட்டெயில். ஆங்கிலத்தில்
நியர்லி 270 பேஜஸ். தமிழில் அது பல மடங்கு அந்த இதில் போயிருக்காரு. அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். தலைவர் ஏற்கனவே அதை பற்றி சொன்னார், நான் அதை படிக்கிறேன். தி ஐடியா ஆஃப் எஜுகேஷன் has been a subject matter of human civilization since when human experience and reasoning took scientific role in human development. கல்வி என்ற அந்த ஐடியா, அந்த கருத்து has been a subject matter for human civilization. எப்பொழுது? from the time human experience and reasoning took scientific role, விஞ்ஞான ரீதியான ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ரோல் in human development. Later on அவர் வந்து தெளிவாக சொல்றார், education became a formal function over time. முதல்ல வந்து அது சோஷியல் ஃபங்க்ஷனாக இருந்தது, ஒரு ஃபார்மல் ஃபங்க்ஷனாக இருந்தது. அது வந்து இந்த நேச்சுரல் கோர்ஸ் என்று சொல்லலாம். அதை வந்து நம்ம இன்றைக்கு அது வருத்தம் தெரிவிக்கிறதோ இல்லை போற்றுவதோ அது வந்து இஸ் ஆல் irrelevant. It has become a formal function. ஆனால் இதோட இந்த ஓப்பனிங் சென்டென்ஸோடைய முக்கியத்துவம் என்னவென்றால், அதில் there has been a loss. அந்த இதில் அந்த பீரியட் ப்ரொஃபஷனலாக அதை ஃபார்மலைஸ் பண்ணுறதுனால மட்டும் வந்த இந்த இழப்பு இல்லை. இட் ஹஸ் பிகம் நேரோ. இந்த குறிப்பாக 21st செஞ்சுரியில் அவர் சொல்கிறார், எஜுகேஷன் ஹஸ் கல்மினேட்டட் இன் பீயிங் அ டிஸ்டிங்க்ட் செப்பரேட் என்டிட்டி. ஒரு தனிப்பட்ட ஒரு ஆக்டிவிட்டியாக ஒரு துறையாக மாறிவிட்டது, குறிப்பாக 21st செஞ்சுரியில். as if it has nothing to do with the society it had once intertwined with. அது வந்து சமுதாயத்துடன் ரொம்ப it has become intertwined. அதாவது it has become completely integrated or intertwined. intertwined தான் கரெக்ட் வார்த்தை. அதில் அதை மறுத்து ஒரு தனிமைப்படுத்தி இதை வேறு ஃபங்க்ஷனாக, சமுதாயத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை சம்பந்தம் இருந்தால் கூட ரொம்ப வீக்காக இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ற அந்த பார்வையில் இதை மாற்றிவிட்டார்கள். அதனால அதோடைய ஒரிஜினல் ஃபங்க்ஷன் என்ன? ஒரிஜினல் ஃபங்க்ஷன் அதாவது சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் ஹியூமன் சிவிலைசேஷன் ஃப்ரம் த டைம் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரீசனிங் டுக் சயின்டிஃபிக் ரோல் இன் ஹியூமன் டெவலப்மெண்ட். அதாவது ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ், மனிதர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், ரீசனிங், பகுத்தறிவு, டுக் சயின்டிஃபிக் ரோல், ஒரு சிஸ்டமேட்டிக் விஞ்ஞான ரீதியில் அதுக்கு ஒரு பங்கு உண்டு இன் ஹியூமன் டெவலப்மெண்ட். மனித சமுதாய வளர்ச்சிக்கு அது ஒரு முக்கியமான ஒரு ரோல், அதோடைய பர்பஸ் இருந்தது. அதில் அந்த ஃபங்க்ஷன்லேருந்து விலகிவிட்டு education has now become a mechanism or a tool for achieving the interests of the market. சந்தையுடைய, அதாவது மார்க்கெட், சந்தையுடைய ஒரு இன்ட்ரெஸ்டுக்காக it has become ஒரு கருவி. It has become a mechanism and a tool and or the specially cultivated mass of the society. இவருடைய முயற்சி என்னவென்றால், இந்த சர்ச் என்ற ஏன் அதில் இருக்கு, கல்வியை தேடி என்ற அந்த சர்ச், அந்த முயற்சி எதற்காக? டு சர்ச் ஃபார் பியூர் எஜுகேஷன் தட் தி இந்தியன் சொசைட்டி டிசர்வ்ஸ். இது முக்கியமான வார்த்தைகள். ஒரு தூய்மையான ஒரு கல்வி முறை, கல்விக்காக நான் தேடுகிறேன். ஏன் தேடுகிறேன்? இந்தியன் சொசைட்டி, இந்திய மக்கள் டிசர்வ் திஸ். அதுதான் அவருடைய அர்த்தம். இந்த அவருடைய ஹோல் நூலுடைய ஒரு மோட்டிவேஷன், ஒரு பர்பஸ் எல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் அழகாக அது சொல்லியிருக்காரு. இதை புரியவில்லை என்றால் இந்த நூலை படிக்க தேவையே இல்லை. இந்த விஷயத்தை புரியலைன்னா இந்த நூலை வெளியில் வச்சுருங்க, படிக்காதீங்க, யாருமே படிக்க தேவையில்லை. இதோடைய உள்ளடக்கம், இதோடைய சாராம்சம் இஸ் ஹோல் தி சர்ச் ஃபார் பியூர் எஜுகேஷன். அந்த பியூர் எஜுகேஷனுடைய பர்பஸ் என்ன, அதோடைய கேரக்டர் என்ன என்பதை தெளிவாக இந்த நூலில் வந்திருக்கு. அதனால தான் அவ்வளவு ஈஸியாக புரிந்து கொள்ளக்கூடிய, ஒரு குவிக்காக ஒரு நாள்லையோ 2 நாள்லையோ படிக்கக்கூடிய ஒரு நூல் இல்லை. இது ஒரு முக்கியமான ஒரு எஜுகேட்டிவ், இன்சைட்ஃபுல், என்லைட்னிங் ஒரு
அப்ரோச் டு எஜுகேஷன் என்பதில் ஒரு விதமான சந்தேகம் இல்லை. அது தெளிவாக எல்லா ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நாம் கொண்டு போகக்கூடிய கடமை இருக்கிறது. இது ஒரு ரொம்ப சிறந்த ஒரு அளிப்பு என்று நினைக்கிறேன் இந்த நூல். அதில் பல விமர்சனங்கள் ஏற்கனவே தலைவர் சொல்லியிருக்கிற மாதிரி இல்லை, முன்னாலேயே ஜவஹர் நேசன் அவர்கள் அந்த ப்ரீவியஸ் டிஸ்கஷனில் தெளிவாக சொல்லியிருக்காரு. அதாவது நேஷனலிஸ்டிக் இந்த நேஷனலிஸ்டிக் இது தேசிய அந்த அந்த வெறி கூட இருக்கு, ஜிங்கோயிசம் என்று கூட சொல்லியிருக்காரு. சமுதாயத்தினுடைய யதார்த்தங்களை புரியாமல் இல்லைன்னா அது அப்பால் பட்டு இது ஒரு செக்ரிகேட்டட் ஃபங்க்ஷனாக, மார்க்கெட் ட்ரிவன் ஃபங்க்ஷனாக, பர்சூட்டாக கன்சிடர் பண்ணுறது, அதுதான் இன்றைக்கு போக்கு. திஸ் எஜுகேஷன் பாலிசி சர்வ்ஸ் தட் அந்த ஃபங்க்ஷன், நாட் சொசைட்டி ட்ரிவன் பட் மார்க்கெட் ட்ரிவன் என்று கிளியராக சொல்லியிருக்கார். இதோடைய இதோடைய விமர்சனம் செய்ய வேண்டுமானால் இது ஒரு அத்தாரிட்டேரியன் அப்ரோச் டு எஜுகேஷன், ஒரு ஓவர் சென்ட்ரலைஸ்ட் அத்தாரிட்டேரியன் அப்ரோச் டு எஜுகேஷன். அது எப்படி எதனால வந்ததுன்னா, இன்றைக்கு நடந்த இந்த மாறுதல் இல்லை, எமர்ஜென்சி காலத்தில் கல்வி என்பது முதலில் ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன்ல அம்பேத்கர் அவர்கள், டாக்டர் அம்பேத்கர், ஜவஹர்லால் நேரு இவங்கெல்லாம் கொண்டு வந்த அந்த கான்ஸ்டிடியூஷன்ல எஜுகேஷன் வாஸ் அ கரெக்ட்லி ஸ்டேட் சப்ஜெக்ட், மாநிலங்களுடைய சப்ஜெக்ட். அந்த ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்த கல்வித்துறையை இது எமர்ஜென்சி காலத்தில், குறிப்பாக 1976 இட் வாஸ் brought to the concurrent list. கன்கரண்ட் லிஸ்ட்ல கொண்டு வந்தது. அதோடைய நோக்கம் என்ன? ரெண்டு ஸ்டேட் சட்டம் இருக்கலாம், மாநில நம்ம எம்எல்ஏ அவர்கள் இருக்காரு இங்க, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் கொண்டு வரக்கூடிய லாஸ் வர்சஸ் சென்ட்ரல் பார்லிமெண்ட் கொண்டு வர லாஸ் ரெண்டும் இருக்கலாம். ஆனா அதுல மோதல் ஏற்பட்டால் சென்ட்ரல் லா தான் செல்லும். அதுதான் will prevail என்ற இது ஒரு மோசமான இந்த மாறுதல் ஏற்பட்டது. இன்றைக்கோ நேற்றோ இல்லை, 1976 குறிப்பாக காங்கிரஸ் அரசாங்கம் திணித்த அந்த எமர்ஜென்சி அவசர காலத்தில் இந்திரா காந்தி அரசாங்கம் அன்றைக்கு அதை மாற்றிவிட்டது. அதற்கு பின்ன வந்த ஒரு அரசாங்கம் கூட பல ஃபெடரலிசம் பேசினாங்க, கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் பேசினாங்க, பட் நோபடி வாஸ் ஏபிள் டு ஆர் வில்லிங் டு பிரிங் இட் பேக் டு த ஸ்டேட் லிஸ்ட். இது செய்யவில்லை என்றால் இந்த மோசமான கொள்கைகள் வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்திருக்காது. வாய்ப்பு இருந்திருக்கும் அரசியலை பொறுத்து, whether there was resistance or not. பட் இந்த சுலபமாக இந்த way it has been done அது செய்திருக்க முடியாது. பல மாநில அசம்பிளிஸ்ல இது விவாதம் நடந்திருக்கும், எதிர்ப்பு தெரிவித்திருப்பார்கள், வேறு சிறந்த கருத்துக்கள் வந்திருக்கலாம். அந்த வாய்ப்பை எல்லாம் மறுத்துவிட்டு இட் ஹஸ் பிகம் பாசிபிள் ஃபார் த சென்ட்ரல் கவர்மெண்ட், பர்டிகுலர்லி ஒரு கம்யூனல் கவர்மெண்ட், ஒரு நேரோ மைண்டட் கவர்மெண்ட் யூசிங். இதில் இன்னொரு விஷயம்னா, இது படித்து பார்த்தீங்கன்னா இந்த 66 பேஜ் டாக்குமெண்ட், நான் அந்த 484 டாக்குமெண்ட்டை படிக்கல, ஆனால் ஃபுல் ஆஃப் லிபரல் சவுண்டிங் இன்க்ளூசிவ் வேர்ட்ஸ். ரொம்ப லிபரலா அந்த ஒரு போர்வை, ஒரு கேமோஃப்ளாஜ் என்று சொல்லலாம். ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, மதர்ஹுட் அண்ட் ஆப்பிள் பை. எல்லா நல்ல விஷயங்களை பற்றி பேசுவாங்க, அதாவது எல்லாரும் சமம், ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, லிபரலிசம், ஃப்ளெக்சிபிலிட்டி, எல்லாருக்கும் சேர்ந்த கல்வி என்றெல்லாம் வார்த்தைகள் இந்த 66 பேஜில் அடங்கி இருக்கு. ஆனால் இட் இஸ் அ கேமோஃப்ளாஜ் ஃபார் தி ரியல் ஆப்ஜெக்டிவ். அது அந்த ரியல் ஆப்ஜெக்டிவ் என்ன, அதனுடைய டீட்டெயில்ஸ் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த
நூல், இந்த நூலை படிக்க வேண்டும், குறிப்பாக தமிழில் வந்த இந்த நூலை படிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு இது. இன்னொரு அம்சம் இந்த 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 நூலில் இருக்கிறது, ஒரு முக்கியமான அம்சம். இந்த இந்த கல்வியுடைய தன்மை, கேரக்டர், நோக்கம், டீடைல்ஸ், whom it serves என்பது பார்த்தா, he has linked it very convincingly with the neoliberal policies, neoliberal drive. அதுதான் அந்த neoliberal என்றால் leading it to the market, state intervention குறைக்கிறது. ஆனால் state intervention won't disappear. ஐஜாஸ் அஹ்மத் என்பவர் என்ன சொன்னார், நியோலிபரலிசம் உடையது, நியோலிபரலிசம் doesn't want the state to be weak. அதாவது கவர்மெண்ட் குறைக்கிறது எல்லாம் பேசுவாங்க எக்ஸ்ட்ரீம் வலதுசாரி தீவிரவாதிகள். ஆனால் they want the state to be strong. They want அதாவது அந்த மார்க்கெட் state to be strong in ஐஜாஸ் அஹ்மத் சொன்னது, state to be strong in relation to the people and weak in relation to capital என்று அழகாக அது ஒரு சிம்பிளிஃபைடாக சொன்னார் ஐஜாஸ் அஹ்மத். State to be strong in relation to people, state to be weak in relation to capital. இதுதான் நியோலிபரலிசமுடைய சாராம்சம் என்று ப்ரொஃபசர் ஐஜாஸ் அஹ்மத் ஒரு கட்டுரையில் அழகாக அதை சொல்லியிருக்கிறார். அதனால இந்த நூலுடைய ஒரு முக்கியத்துவம் என்றால் அதை ரொம்ப தெளிவாக கொண்டு வந்திருக்காங்க. How this policy serves neoliberalism, how it serves the market, whom does it serve, அந்த சமுதாயத்தில் எந்த வர்க்கங்கள் மட்டும் இல்லை, எந்த ஜாதியினரை, இது அந்த பியூர் எஜுகேஷன் இல்லை என்றால் it is not possible to annihilate caste என்று கூட ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. பல பேருக்கு தெரியும், டாக்டர் அம்பேத்கருடைய ரொம்ப சிறந்த நூல் தி அனிஹிலேஷன் ஆஃப் காஸ்ட் எழுதியிருக்காரு. ரொம்ப முக்கியமான நூல். இன்றைக்கும் it is not outdated, it is as important, even more important than it was when he wrote this very important thesis. அதாவது காஸ்டை குறைந்து வெறும் அதை ஒழிக்கவில்லை என்றால் சமுதாயம் cannot be liberated என்ற தெளிவான ராடிக்கல் வியூவை டாக்டர் அம்பேத்கர் அதில் சொல்லியிருக்காரு. ரொம்ப முக்கியமான ஒரு நூல் இன்றைக்கு. அதை கொண்டு வந்திருக்காங்க பல மொழிகளில். அது எந்த சூழ்நிலையில் அதை வெளிவந்திருக்க வேண்டும், வெளிவரவில்லை முதல்ல ஒரு கான்ஃபரன்ஸில். பட் லேட்டர் ஆன் that has become a very important document. அந்த கருத்தையும் நம்ம ஆசிரியர் அவர்கள் இதில் கொண்டு வந்திருக்காரு, தைரியமாக தெளிவாக கொண்டு வந்திருக்காரு. மூன்றாவதாக, மத சார்பின்மைக்கு எதிராக இந்த பாலிசியோட நோக்கம் இருக்கிறது கிளியராக. அகேன்ஸ்ட் செக்குலரிசம். அதை மறைமுகமாக அதை கொண்டு வந்திருக்காங்க, ஓப்பனாக சொல்ல முடியாது, ஏன்னா கான்ஸ்டிடியூஷன் ரிக்வயர்ஸ் இட். இந்த பாலிசி மறைமுகமாக ஒரு கேமஃப்ளாஜுடன் by praising traditional Indian culture, traditional values, and in the over centralized approach. NCERT textbooks தான் ஒரு பேசிஸ் ஃபார் இது. ஸ்டேட் பாடிஸ் அதை லோக்கல் கண்டிஷன்ஸை பொறுத்தவரையில் மாற்ற முடியும், ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் செய்ய முடியும். ஆனால் இதுதான் நம்மளுடைய பேசிஸ். என்சிஆர்டி கொடுக்கக்கூடிய டெக்ஸ்ட் புக்ஸ். ஹிஸ்ட்ரியை எப்படி டிஸ்டார்ட் பண்ணாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இது நடந்து 30-40 வருஷம் கூட ஆச்சு. ஹிஸ்ட்ரி, அதாவது thesis that Indian history முதல்ல ஹிந்து பீரியட், முஸ்லிம் பீரியட் அவங்க இன்வைட் பண்ணாங்க, பிரிட்டிஷ் பீரியட் என்று அதை கொச்சைப்படுத்தி ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் மில் அந்த இதை இவங்க அதை ஏற்றுக்கொண்டு அதில் இவங்களுடைய கருத்தை திணித்து இன்றைக்கு Indian period, golden age was only in the Hindu period, Hindu civilization. Muslim invasion பிறகு
எல்லா சொசைட்டியே சஃபர்ட் அ பிக் செட்பேக். ஏகாதிபத்தியத்தை அதிகமாக புரியாமல் இதுதான் முதல்ல கொண்டு வந்திருக்காங்க. இந்த இதுல ஹிஸ்டரியில நடந்தக்கூடிய அந்த ஹியூஜ் டேமேஜ் will continue to be perpetuated by in the policy. அதுக்கு வாய்ப்பு, அதுக்கு they have enabled it என்று சொல்லலாம். இதே மாதிரி அதே சயின்ஸ்லயும் இந்த நேஷனலிசம் சொல்றது அது சயின்ஸ்ல பார்க்கலாம். புஷ்பக விமானங்க எப்போ இருந்தது, அந்த இதுலயே ராமாயணம் காலத்திலேயே இருந்தது. அந்த இது இந்த ஜெனட்டிக் டிஸ்கவரிஸ் அன்றைக்கே இருந்தது என்றெல்லாம் டாப் லீடர்ஸ் எல்லாம் இன்னைக்கு சொல்றாங்க. இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ்ல கூட இந்த மோசமான பிற்போக்கான கருத்துக்கள் விஞ்ஞான ரீதியாக இல்லாமல் ஆன்டி சயின்ஸ் அதை கொண்டு வந்தது பற்றி நம்மளுடைய கிரேட் சயின்டிஸ்ட் வெங்கி ராமகிருஷ்ணன் அவர்கள் இட் ஹஸ் பிகம் அ சர்க்கஸ் என்று சொன்னார்கள். நான் போக மாட்டேன் இனிமே. இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ் ஹஸ் பிகம் அ சர்க்கஸ் என்று அவர் ராயல் சொசைட்டியோட பிரசிடென்ட் வெங்கி ராமகிருஷ்ணன், நோபல் பரிசு பெற்ற கெமிஸ்ட்ரியில நோபல் பரிசு பெற்ற ஒரு சிறந்த இந்தியன் ஆரிஜின் சயின்டிஸ்ட் அன்றைக்கு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு இன் த ஃபீல்ட் ஆஃப் எஜுகேஷன். அதனால இதை விட முக்கியமான சப்ஜெக்ட் இன்றைக்கு கிடையாது. பிகாஸ் திஸ் வில் அஃபெக்ட் நாட் ஓன்லி த பிரசன்ட் பட் ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ். அதான் அவங்களுடைய நோக்கம். ஆர்எஸ்எஸ் உடைய என்ன நோக்கம்? தே ஆர் இன் இட் ஃபார் த லாங் ஹால். அவங்க இன்றைக்கு கூட எலெக்ஷன் வருதோ அது அவங்களுடைய முக்கியமான இது இல்லை. இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் பொறுத்தவரையிலும் பிஜேபி as a political party அவங்களுடைய பர்பஸ் வேறையா இருக்கலாம். பட் இட் இஸ் பார்ட் ஆஃப் தி ஓவரால் பர்பஸ். அவங்க they are willing to wait. அவங்க டைமுக்கு வெயிட் பண்ணுவாங்க. ஸோ தே ஆர் கன்சர்ன்ட் அபவுட் த ஃபியூச்சர். ஒரு லாங் டேர்ம் வியூ அண்ட் விஷனோடு அவங்க அதை நடத்தியிருக்காங்க. கல்வி என்பது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட், மையமான ஒரு ப்ராஜெக்ட். அதை பற்றி ஆர்எஸ்எஸ் ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் ஹேவ் ஆல்சோ செட். இது நாங்கள் சொல்கிற எல்லா விஷயங்களும் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் கூட we are satisfied broadly with இது என்று பல ஆர்எஸ்எஸ் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஸ்போக்ஸ்மேன் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எல்லா விஷயங்களும் நம்ம பார்த்து இதை எப்படி எதிர்க்கிறது, இதை எப்படி நிராகரிக்கிறது, இதை எப்படி மாற்றுவது, மக்களுக்கு தெளிவாக எப்படி இதை கொண்டு போவது, குறிப்பாக ஆசிரியர்கள் மத்தியில் இந்த விவாதத்தை நடத்தி அதாவது in a reasoned way we have to take it forward. என்னால் அது செய்ய முடியாது, நான் பொதுவாக தான் பேச முடியும். பட் இதில் ஸ்பெஷலைஸ் பண்ணவங்க ப்ரொஃபஸர் ஜவஹர் நேசன் போன்ற சிறந்த விஞ்ஞான ரீதியாக கல்வியை அணுகக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ், எஜுகேஷனிஸ்ட் இதை செய்ய வேண்டும். we can only back it up with இது ஒரு பெரிய வேலை இதில் இருக்கு நமக்கு முன்னால். அதனால ஐ எம் வெரி ஹாப்பி தட் பாரதி புத்தகாலயம் இந்த ரொம்ப ஏர்லியாக இது சூன் ஆஃப்டர் தி NEP 2002 has come. இதை தமிழில் மொழிபெயர்த்து they have brought it out. கரெக்ட் சப்ஜெக்ட் இதில் இருக்கு. இந்த 66 பேஜை மட்டும் எழுதினா அதை பற்றி விமர்சனம் செய்தா இதோடைய உள்ள அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாது. அந்த கஸ்தூரி ரங்கன் கமிட்டி டிராஃப்ட், அந்த 484 பேஜ் டிராஃப்ட் தான் மையமாக அடித்தளமாக வைத்து இதை ஆராய்ச்சி செய்து விமர்சனம் செய்வது ரொம்ப கரெக்டான முடிவு என்று எல்லாருக்கும் தெரிவித்து கொண்டு என்னுடைய உரையை ரிமார்க்ஸை முடித்துக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு தி ஆர்கனைசர்ஸ். ஐ விஷ் த புக் கிரேட் சக்சஸ். இதை நன்றாக விற்பனை செய்ய வேண்டும், எல்லார் மத்தியிலும் கொண்டு போக வேண்டும். And book launches should take place not only in Chennai or on Zoom, not only
இது அஃப்கோர்ஸ் சென்னையில் மட்டும் இல்லை, பட் when you actually release the printed book, அதை வந்து ஆல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆல் சென்டர்ஸில் கொண்டு போய் இந்த புக்கை வந்து கொடுக்க வேண்டும். ஏன்னா எல்லாரும் வந்து இது வந்து கிண்டில் மூலமாகவோ புக் வேற கொண்டு வருவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அதை கொண்டு வர வேண்டும். ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் ரீடர்ஸ் will be able to read it only in print. அதனால பல சென்டர்ஸில் இதை இந்த வெளியீட்டு புத்தக வெளியீட்டு நூல் வெளியீட்டு விழாவை நடத்த வேண்டும். when the situation makes it possible. அடுத்த 2-3 மாதங்களுக்குள்ள இது இருக்கும். ஏன்னா இந்த புக் will last for a long time. It will be valid, relevant for a long time to come. இது ஒரு ரெஃபரன்ஸ் புக்காக கூட கருதலாம். So thank you very much for this opportunity.